உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எகிப்தியன் வீடு எப்படி இருக்கும்? கர்த்தர் என்கிட்ட கேட்டார். அப்பதான் வீடு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் 4 சாமி சிலை உள்ள வச்சிருக்கிறான், சாமி ரூம்னு ஒன்று வச்சிருக்கிறான், வீட்டுக்குள்ள வரிசையா போட்டோ மாட்டியிருக்கிறான், தாயத்தை கட்டியிருக்கிறான், வந்து முன்னாடி எலுமிச்சை பழத்தை தொங்க விட்டுருக்கிறான். இம்புட்டும் இருந்தாலும் அவன் வீட்டை தேவன். கொடுங்க சார். இந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? உங்கள் எஜமானருடைய கண்களிலே உங்களுக்கு தயவை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவன் மீது தயவு வைத்து, அடுத்து வாசிங்க, அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி. இந்த வார்த்தை நீங்க இப்படி வாசிக்க கூடாது. அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும். நல்லா கவனிங்க, டைரக்ட் அட்டெண்டரா மாறிட்டான். யாருக்கு? ஹெட்டுக்கு. நல்லா கவனிங்க. எத்தனையோ பேர் எலியாவு கீழ இருந்தாங்க. எலிசா நேரடி தொடர்புல இருந்தான் எலியாவோடு. அது வந்து ஒரு இருக்கிறதுல உயர்வான ஒரு பதவி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட போயிட்டா அவர்கிட்ட போயிடலாம். ஒரே ரூட் யோசேப்பு தான். யோசேப்பை தொட்டா அங்க போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் அவனுக்கு கிடைச்சிச்சு. ஓகே, பிளெஸிங் என்ன கொண்டு வருது? ஃபேவரை கொடுக்குது. பிளெஸிங் என்ன கொண்டு வருது? இன்னும் ஐஸ்வர்யம் வரவே இல்லை. நான் ஆசீர்வாதத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன செய்யுதுன்னா, ஒன்று தயவு வருகிறது, இரண்டாவது செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். முதலாவது செய்கிறத வாய்க்க பண்றாராம், அப்புறம் தான் தயவு, அப்புறமேட்டு ப்ரமோஷன். ஆமென் சொல்லுவோம். அடுத்து வாசிங்க. தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவன் கையில் ஒப்புவித்தான். இந்தப்பா, இதையெல்லாம் இனிமே நீ தான் பார்க்கணும். கொடுத்த பிறகு அடுத்து வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அடுத்து இவன் வீட்டுக்கு இன்சார்ஜ் கொடுத்த உடனே கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். சார், அவன் வீட்டை ஆசீர்வதிச்சிருக்கார் சார். எகிப்தியன் வீடு எப்படி இருக்கும்? கர்த்தர் என்கிட்ட கேட்டார். அப்பதான் வீடு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் 4 சாமி சிலை உள்ள வச்சிருக்கிறான், சாமி ரூம்னு ஒன்று வச்சிருக்கிறான், வீட்டுக்குள்ள வரிசையா போட்டோ மாட்டியிருக்கிறான், தாயத்தை கட்டியிருக்கிறான், வந்து முன்னாடி எலுமிச்சை பழத்தை தொங்க விட்டுருக்கிறான். இம்புட்டும் இருந்தாலும் அவன் வீட்டை தேவன். கொடுங்க சார், கொடுங்க சார். இவனுக்காக விக்கிரகங்கள் இருந்த அந்த வீட்டை, தகடுகள் இருந்த அந்த வீட்டை, சகல விதமான விக்கிரகங்கள் நிறைந்த அந்த எகிப்தியன் வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார் என்றால், இவன் மேல இருந்த பவர், அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இவன் என்னடானா, உள்ள நுழைஞ்சோன வீட்டுக்குள்ள எங்கேயும் எலுமிச்சை பழம் இருக்கு, அதனாலதான் ஆசீர்வாதம் திணறுது, உள்ள வர முடியாம. எலுமிச்சை பழம் எல்லார் வீட்லயும் கிச்சன்ல இருக்கதான் செய்யும். ஆசீர்வாதம் திணறுதான், இங்க உள்ள வர முடியாம. இங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய எகிப்துக்காரங்க தான் இருக்கிறதுலே பெரிய மந்திரவாதிய. யோசேப் உள்ள போயிட்டான உடனே கர்த்தரே உள்ள வந்து ஆசீர்வாதா, அம்புட்டு ஆசீர்வதி இயேசு நாமத்தில். சார், உங்க கூட ஆசீர்வாதம் இருந்தா, உங்க தலைவர் வந்து அவர் சாமிக்கு மாலை ஓட்டவராக இருந்தாலும் சரி, அவர் கழுத்தில் உத்திராட்ச கொட்டையை போட்டு தொங்க போட்டாலும் சரி, கழுத்தில் கொட்டை இருந்தாலும் சரி, நெத்தியில் பட்டை இருந்தாலும் சரி, இல்லை வந்து காலையில் எந்திரிச்சு பட்டையை போட்டாலும் சரி, உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம், உங்க நிமித்தம் உங்க கம்பெனி ஆசீர்வதிப்பார், உங்க டிபார்ட்மெண்ட் ஆசீர்வதிப்பார், உங்களோட கனெக்ட் ஆயிருக்கிற, உங்களுடைய இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த ஆசீர்வாதம் இப்போ உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக? எதுக்காக? யோசேப்புடைய எஜமானன் மேல வச்ச அன்புலே அவனை ஆசீர்வதிக்கிறாரு. இல்ல, இப்படிலாம் உன்னை தூக்குனா தாண்டா நீ ஏன் பிள்ளைய தூக்குவ. ஐயா தருங்க சார். இவனை தூக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. எங்க அலுவலகத்திலே நிறைய ஹார்ட் ஒர்க்கர் இருக்காங்க. ஆனால் நான் வந்து காலையில் போய் மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் லெட்ரு போட்டுட்டு அப்படி தான் வருவேன் நான் உள்ள.
அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அவர் என்னைக்காச்சும் வேர்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு ஃபேனுக்குள்ளே வேர்க்குது, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் இவர் வேர்த்தே நாங்கள் பார்த்ததில்ல. எப்போவுமே பவுட்ரு கலையாமே இருக்கார் இவர். அப்பவும் இப்படி தான் நன்றிங்களா? ஆனால் எங்கள் எம்டி சொல்லுவாப்பில், அவன் வந்து வேர்க்காம தான் வரான், அவன் வேலை பார்க்காம தான் வரான்னு எனக்கு நல்லா தெரியுது, என் முன்னாடியே சொல்லுவார். ஆனால் வரும்போது செக்கோட வந்துடுறானே அவன். அடுத்து சொல்லுவார், உங்கள் வேர்வையெல்லாம் வலிச்சுன்னா கல்லாப்பட்டில் போட முடியுமா? டே நீங்கள் தூங்கிட்டு கூட வாங்க, இந்த மாதிரி தூங்கிட்டு தான் வரா தெரியுது, ஆனால் எங்கேயோ போய் செக்க தூக்கிட்டு வந்துடுறான்டா அவன். என்ன செய்வார் கர்த்தர்கிட்ட? உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு சொல்லுவார், அப்போவே நீ நேராக போய் அந்த ராஜபாளையத்தில் செட்டியார் இருக்கார் பற்றியா, அவரை போய் பாருன்னுவார். அவ்வளோதான், நேராக பஸ்ஸை பிடிப்பேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இதே பைபிள் நான் வேலையில் இருந்தப்போ எனக்கு வேறு மாதிரி வேலை பார்த்துச்சு. நேராக போவேன், உட்காருவேன். சார் அட்லீஸ்ட் 2 சிட்டிங் உட்காந்தா தான் சார் செக்கு கிடைக்கும். ஒரே சிட்டிங்கில் பேசி போகும்போது கார்டை கையில் கொடுப்பேங்க. ஐ எம் ஜஸ்டின்னு 10 நிமிஷத்தில் கார்டு அவர் கையில் இருக்கும், செக்கு அவ்வளோதான். சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னாங்க பிரிட்டிஷ்காரங்க. கண்ணை மூடணும், கண்ணை மூடும்போது நாடு எங்கள்கிட்ட இருந்துச்சு, பைபிள் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா பைபிள் எங்கள் கையில் இருக்குது, நாடு அவங்க கையில் இருக்குது. சார் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, பிஸ்னஸ் முடிச்சுட்டு எங்கள் மேனேஜர் வந்து திரும்ப கூட வருவார் சம்டைம்ஸ். வரும்போது சொல்லியிருக்காங்க, சார் இவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்த கன்ஃபார்ம் தானே, அந்த செக்கு ரொம்ப நாள் டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் சார் உண்மைதான், ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே வந்தார், அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ நான் செக்கை போட்டேன், இவர் கையில் எப்போ செக்கை கொடுத்து எனக்கு தெரில. எதுக்கு எனக்கு இவ்வளோ சந்தேகம் வருதுன்னா, இந்த காம்பவுண்ட் வால் இடிஞ்சு 6 மாதமாக கிடக்குது, இதுக்கு நான் ஒரு 20,000 செலவழிக்கிறதுக்கு முடியல, ஆனால் எப்படி ஒரு 50,000க்கு செக் எழுதி கொடுத்தது எனக்கு தெரில. அந்த தேவன் இன்னைக்கு உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.